கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். நாம் கடந்த வாரம் தியானித்த அதே செய்தியின் தொடரை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. உட்கொள்வதை சார்ந்தே வளர்ச்சி. உட்கொள்வதை சார்ந்தே வளர்ச்சி. நாம் எதை புசிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலே நான் பேசுகிறேன். You are what you eat. நாம் எதை புசிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு ஏசா யாக்கோபை குறித்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரொம்ப முக்கியமான செய்தி. உட்கொள்வதை சார்ந்தே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மாமிசத்தை போஷிப்பீர்கள் என்றால் மாமிசத்துக்குரிய காரியங்கள் வளரும், பலனடையும். நீங்கள் உங்கள் ஆவியை போஷிப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்து பலனடையும். நாம் எதை போஷித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மாமிசத்தை போஷிக்கிறோமா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். இந்த ஏசா யாக்கோபு அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மேலோட்டமாக அந்த கதையை நாம் கவனிக்காதபடி அதற்கு பின்பாக வைத்திருக்கிற சத்தியத்தை விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. ஒரு 3 சிந்தனை குறிப்புகள். முதலாவது, ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். இதைதான் நாம் போன ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். 2வது, ஆவிக்குரிய போராட்டம். 3வது, ஆவிக்குரிய விளைவு. முதலாவது குறிப்பது ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். 2வது, ஆவிக்குரிய போராட்டம். 3வது, ஆவிக்குரிய விளைவு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும். நாம் இன்றைக்கு எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்கால இலக்கு இருக்கிறது. What you choose today will determine your future destiny. இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்கால இலக்கே இருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம். அறிந்தோ அறியாமலையோ அநேக தீர்மானங்கள். இப்ப வெளியே போகணும்னா ஒரு தீர்மானம், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு தீர்மானம், அநேக தெரிந்து கொள்ளுதல். ஒவ்வொரு நாளும் அநேக தீர்மானங்கள், அநேக தெரிந்து கொள்ளுதல். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா தீர்மானங்களையும் எல்லா தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் 2 காரியங்களில் தான் நம்முடைய தீர்மானமும் தெரிந்து கொள்ளுதலும் இருக்கு. அத்தனை தீர்மானங்களையும் அத்தனை தெரிந்து கொள்ளுதலையும் 2 காரியங்களிலே நாம் அடக்கி விடலாம். அந்த 2 காரியம் என்னன்னா, ஒன்று நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறோம், அல்லது பிசாசை தெரிந்து. நம்முடைய எல்லா தீர்மானங்களையும் யோசிப்பார். ஒவ்வொரு நாள் எடுக்கிற நீங்க தீர்மானங்கள், தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லா தீர்மானங்களும் தெரிந்து கொள்ளுதலும் 2 காரியத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஒன்று நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறோம், அல்லது பிசாசை தெரிந்து. உதாரணத்துக்கு சொல்றோம். இன்னைக்கு கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு கர்த்தருடைய நாளா இருக்கிறபடினாலே சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், சரீரத்திலே கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும், வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தாலும், இது கர்த்தருடைய நாள். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்தீர்கள் என்றால் யாரை தெரிந்து கொள்கிறீர்கள்? கர்த்தரை தெரிந்து. அதற்கு பதிலாக நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிறது, எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கிறது, என்னோட சூழ்நிலை சாதகமா இல்லை, அதனால நான் இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்க்க போறேன், யாரை தெரிந்து கொள்கிறீர்கள்? இது ஒரு உதாரணம் தான். எல்லா தீர்மானங்களிலும் தெரிந்து கொள்வதிலும் கடைத்தொகை இதுதான். ஒன்று நாம் கர்த்தரை தெரிந்து கொள்கிறோம், அல்லது சத்ருவாகிய பிசாசை தெரிந்து. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. ஒன்று தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் சொன்ன புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை புசியாமல் இருப்பது.
மற்றொன்று பிசாசுட சத்தத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசிப்பது. இந்த தீர்மானத்துல தாங்க இருக்கு நம்முடைய ஆசீர்வாதமே. கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், மிகுந்த பாரத்தோடு நான் பேசுவேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்றால், நீங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே, நீங்கள் எடுக்கிற தெரிந்து கொள்ளலிலே தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப தெரிந்து கொள்ளுதல், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் யோசிக்க. இப்ப எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 34 வரைக்கும் வாசிக்கப்படுகிற வசனங்களை உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் கவனியுங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 அந்த கடைசி வசனம் வரைக்கும் 34வது வசனம் வரைக்கும் வாசிக்கப்படும் போது உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வைத்து கவனியுங்கள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கொலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்படி ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏசா வேட்டையாடி களைத்து வருகிறான். மிகுந்த சரீர சோர்வு. யாக்கோபு சிவப்பான கூழ் ஆயத்தப்படுத்தி கொண்டு ஏசா யாக்கோபுரத்தில் வந்து, எனக்கு கொஞ்சம் இந்த சிவப்பான கூளை எனக்கு தர வேண்டும், இந்த சிவப்பான கூளை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டபோது யாக்கோபு சொல்றான், நான் கொடுக்குறேன், நீ கேட்கிற சிவப்பான கூழ் மாத்திரம் இல்ல, அப்பத்தை கூட கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு உடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, ஏசா யாக்கோபை பார்த்து, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? இங்கதான் பிரச்சனையே. இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சேஷபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டான். அதனால ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான் என்று வாசி. ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். யோசித்து பாருங்க, உண்மையாக சாக போகிறது இல்லை. அந்த ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்த போறான் இல்ல. பசியா இருந்தது உண்மை, களைத்து போயிருந்தது உண்மை, ஆனா சாகர அளவுக்கு ஒன்றும் சூழ்நிலை இல்லை.
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தவறான தீர்மானம், தவறான தெரிந்துகொள் எடுக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்மை பார்க்கிற விதம் சரியா இல்லை என்றார். நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு தவறான தீர்மானம், ஒரு முடிவு, ஒரு தெரிந்து கொள்ளுதல் எடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? நீங்கள் உங்களை பார்க்கிற விதம் சரியாய் தவறாயிருக்கிறது. ஏசா தன்னை பார்த்த விதம் தெளிவாயில்லை, சரியா இல்லை. தன்னை எப்படி பார்க்கிறான்? நான் சாக போகிறேன். பார்த்த விதம் சரியா தப்பா? தப்பு. சாகிற நிலைமையில இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொரு தவறான தீர்மானங்கள் தெரிந்து கொள்ள பள்ளும்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நான் என்னை பார்க்கிற விதம் சரியில்லை. நான் நம்மை சரி செய்து கொள்வோமானால் நம்முடைய தீர்மானங்கள் சரியாயிருக்கும். நாம் நம்மை பார்க்கிற சரியான விதத்திலே நம்மை பார்ப்போமானால் நாம் எடுக்கிற தெரிந்து கொள்ளுதல் சரியாயிருக்கும். ஏசாவோட பிரச்சனை என்னது? அந்த நேரத்தில் சரீர பசியை தீர்த்தணும். சேஷபுத்திர பாகம் இருக்கிறதோ இல்லையோ, ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறதோ இல்லையோ, ஜெப வாழ்க்கை இருக்கிறதோ இல்லையோ, பரிசுத்தம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த நேரத்தில் மாமிசத்துடைய காரியத்தை நிறைவேற்றணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசும். ஒரு சின்ன பாத்திர சிவப்பு கூடுக்காக தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை அவன் இழந்து போகிறான். ஆத்மாவை பார்க்கிலும் மாமிசம் பெரிதாய் தெரிகிறது, முக்கியமாய் தெரிகிறது. போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், ஒருவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிறது என்றால் அவன் தேவனோடு இணைக்கப்பட்ட மனுஷன் என்றார். அவன் குடும்பத்துக்கு ஆசாரியன் என்று அர்த்தம். தேவனோடு கூட உடன்படிக்கை அவனுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவனிடத்தில் சேஷ புத்திர பாகம் இருக்கிறது என்றால் அவன் தேவனோடு கூட உறவில் இருக்கிறான் என்று அர்த்தம். அவனுடைய சிரசிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சேஷ புத்திர பாகம் என்னது? ரட்சிப்பு. பர்த் ரைட் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ரைட் கம்ஸ் த்ரூ பர்த். அதான் பர்த் ரைட். அப்ப சேஷ புத்திர பாகம் என்ன என்றால் நம்முடைய மறுபிறப்பினாலே, ஆவிக்குரிய குடும்பத்திலே நாம் பிறந்ததினாலே நமக்கு கிடைத்த ஆவிக்குரிய உரிமைகள், ஆசீர்வாதங்கள், சிலாக்கியங்கள். Right that comes through birth. பிறப்பினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். நம்ம எல்லாருமே சரீர பிரகாரமாக பிறந்தவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் நம்மை ஒரு நாள் சந்தித்தார். நாம் எல்லாமே மறுபடியும் அவருடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம். We are all born again into the family of God. இந்த ஆவிக்குரிய பிறப்பினாலே நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் அலட்சியப்படுத்தி விடுவோமானா, உதாசீனப்படுத்தி விடுவோமானா, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து. இதனாலதான் பவுல் சொல்றார், உங்க ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் போராடி பிரயாசப்படுங்க. இன்னும் வேற விதத்தை சொல்லணும்னா, அலட்சியமாய் இருந்து கவலையற்றவர்களாய் இருந்து உங்களுடைய ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய ரட்சிப்பை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். ரட்சிப்பு நிறைவேறணும். ரட்சிப்பு நிறைவேறணும். நம்முடைய ரட்சிப்பிலே ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஏசாவை பொறுத்தவரையில அவருடைய சரீரம் தான் ஆத்மாவை காட்டிலும் சரீரம் தான் ஏசாவுக்கு முக்கியமாக இருக்கு. சரீர காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை மேற்கொண்டது. போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், இந்த மாமிசம் தற்காலிகமானது. ஒரு 70 வருஷம் 80 வருஷம் அவ்வளவுதான். ஆனா நம்முடைய ஆத்மா நித்தியத்துக்குரியது. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை காண்பித்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம்? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும், வேலைக்காரர்கள் குதிரை மேல் ஏறி போகிறதையும், பிரபுக்கள் வேலைக்காரர் போல்
தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். இப்படிப்பட்ட ஒரு தீங்கை நான் காண்கிறேன் என்று சொல்லி ஞானி சொல்லுகிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் உங்களுடைய கற்பனைக்கு முன்பாக கொண்டு வந்து பாருங்க. வேலைக்காரன் குதிரையின் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையில நடக்கிறதையும் கண்டேன். இது எதை நமக்கு சித்தரித்து காட்டுகிறது தெரியுமா? நம்முடைய மாமிசம் ஆவியை மேற்கொள்கிறதை காட்டு. It's a picture of flesh ruling over the spirit. நல்ல தெளிவா நம்ம விளங்கிக்கிறோம். இது என்ன சித்திரம்? நம்முடைய மாமிசம் ஆவியை மேற்கொள்கிறது, ஆவியை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். மாம்சமாகிய வேலைக்காரன் குதிரையின் மேல் உட்கார்ந்து, மாம்சமாகிய வேலைக்காரன் குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டு, இந்த மாம்சமாகிய வேலைக்காரன் ஆவிக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். ஆவிக்கு வேலைக்காரனாக இருக்கணும். நம்முடைய மாமிசம் ஆவிக்கு வேலைக்காரனா இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கிறது? மாமிசம் குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டு, ஆவி வேலைக்காரனை போல மாமிசத்துக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச, நம்முடைய ஆவி மாமிசத்தை மேற்கொள்ள வேண்டும். அங்கதாங்க ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை அங்கதான் இருக்கு. நான் போன ஞாயிற்றுக்கிழமை எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பி. தேவ பக்தி உள்ள மனுஷன் மொர்திகாய், அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் என்னது? ராஜாவுடைய வாசல். ஆமான் அவபக்தி உள்ள மனுஷன், அவன் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கிறது என்றால், மாமிச சிங்காசனத்தின் மேலும் ஆவி வேலைக்காரனை போல இருக்கு. ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலை இடைப்பட்ட போது கர்த்தர் அப்படியே சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமனை கீழே தாழ்த்தி, மாமிசத்தை கீழே தாழ்த்தி, மொர்திகாயை கர்த்தர் உயர்த்தி குதிரையின் மேல் ஏறி போற செய்ய, மாமிசத்தை தாழ்த்தி ஆவியை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்துகிறது. இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில மாறணும். உங்களுடைய மாமிசம் ஒரு நாள் உங்களுடைய ஆவியை ஆளக்கூடாது. நம்முடைய ஆவி இந்த மாமிசத்தை புடிங்க ஆள வேண்டும். திரும்பி சொல்லலாமா? மாமிசம் ஆவியை ஆளக்கூடாது. நம்முடைய ஆவி மாமிசத்தை ஆள வேண்டும். இதுல தாங்க ஆசீர்வாதத்தோட ரகசியமே. கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? இங்கதான் நம்முடைய ஆசீர்வாதம். இதைதான் பவுல் சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, மாம்சத்தின்படி நடவாமல், மாமிசத்தின்படி நடவாமல், ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. நாம் கிறிஸ்துவர்கள் சொல்றோம், விசுவாசிகள் சொல்றோம். நம்முடைய நடை எப்படி இருக்கிறது? ஆவியின்படி நடக்கிறோமா, மாமிசத்தின்படி நடக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை விசை நாம் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாய் மாறி விடுகிறோம். ஜெயம் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. சோதனையை ஜெயிக்க முடியாமல் போய்விடுகிறது. தடுமாறுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம். இதற்கு ரகசியம் இங்கதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இனிமே இந்த மாமிசத்தின்படி நடக்க. I'm not going to walk after the flesh, but I'm going to walk after the spirit. இனிமேலும் மாமிசத்தின்படி அல்ல, மாமிசம் சொல்லுகிறபடி அல்ல, ஆவி சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாமிசம் பல காரியங்களை சொல்லும்.
கர்த்தரை விட்டு தூரமாய் கொண்டு போகும். ஆனால் ஆவி கர்த்தரிடத்தில் நெருக்கமாய் வரச்சு. ஆவி சொல்லும், எழுந்து ஜெபின்னு சொல்லும். நடுராத்திரி எழுந்து ஜெபின்னு. மாம்சம் என்ன தெரியுமா சொல்லும்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். ஏன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கணும்? ஏஞ்சி என்ன பண்ணிட போற அப்படின்னு சொல்லி மாமிசம் சொல்லும். நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோம்? அநேக சமயத்தில் மாம்சத்தில் கீழ்ப்படுகிறனால தான் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜெபிக்கிறதுக்கு 2 சிறந்த நேரங்கள். ஞாபகம் இருக்கிறதா? என்னது? தோன்றாத போது ஜெபிக்கிறதுக்கு 2 சிறந்த நேரங்கள். முதலாவது என்னது? ஜெபிக்கணும்னு தோணாத போது, ஜெபம் பண்ணணும்ன்ற ஒரு அந்த உணர்வே இல்லாத போது ஜெபிக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருக்கு. 2வது, ஜெபிக்கணும்னு தோணும் போது கண்டிப்பா ஜெபிச்சிடணும். அந்த ஜெபத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆமென். நாம் ஏன் தீர்மானம் எடுக்கக்கூடாது? ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரும். இனிமேலும் நான் மாமிசத்தின்படி நடக்க போறது, ஆவியின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்களுடைய சூழ்நிலை மாறுதா இல்லையான்னு, கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. கர்த்தர் அதிசயமாய் நம்ம நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். யூதாஸ் காரியத்து வாழ்க்கையில ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. ஒன்று, யூதாஸ் ஆண்டவராய் இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கலாம், அந்த 30 வெள்ளிக்காசு வேண்டாம் என்று நிராகரித்திருக்கலாம், அல்லது அந்த 30 வெள்ளிக்காசை தெரிந்து கொண்டு ஆண்டவராய் இயேசுவை நிராகரி. ஆனா யூதாசுடைய தெரிந்து கொள்ளுதல் தவறாக இருந்தபடினாலே அந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஊழியத்தை இழந்து போனான், ஆண்டவராய் இயேசு இழந்து போனான், நித்திய ஜீவனை இழந்து போனான். ஒரே ஒரு தவறான முடிவு, எனக்கு அந்த 30 வெள்ளிக்காசு தான் வேணும். ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த ஒரு தீர்மானம் அந்த மகனுடைய இலக்கையே மாற்றி அமைத்து. அது அப்படித்தானே? எத்தனை உண்மையான காரியம் யோசிச்சு பாருங்க. யோசுவா என்ன திரும்ப சொல்றாரு? அழகான ஒரு தீர்மானம், தெரிந்து கொள்ளுதல். எடுத்து வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று, பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதாங்க தெரிந்து கொள்ளுங்கள். யோசுவா சொல்றார், உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறதோ எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எதை வேணாலும் தெரிந்து கொள்ளுங்க. ஆனா என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒண்ணு இருக்கிறது, என்னுடைய தீர்மானம் ஒண்ணு இருக்கிறது. என்னுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? என்னுடைய முடிவு என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதில் எந்த மாற்றமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல் தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காம எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறேன். எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க போறோம்? எடுத்து பாருங்களேன், எடுத்து பாருங்க. ஆண்டவரே, நான் மாம்சத்தின்படி நடக்க போகிறதில்லை, ஆவியின்படி நடக்க. பரிசுத்தான சொல்லிட்டே பேசிட்டே இருப்பார். நம்முடைய மனசாட்சியோடு கூட சேர்ந்து பரிசுத்தான பேசிக்கொண்டே இருப்பார். நல்லா தெரியும், நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டவளா இருந்தால் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறது தெளிவா தெரியும். கர்த்தர் எதை சொல்றாரு, எதை சொல்லல அப்படின்னு சொல்றது தெளிவா இருக்கும். ஆனால் அநேக சமயங்களிலே அந்த ஆவியனுடைய சத்தத்தை நாம் ஒதுக்கி தள்ளி வைத்து மாமிசத்தின்படி செயல்படுகிறோம். அப்படினாலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நோக்கம் அது அல்ல என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். 2வது குறிப்புக்கு போகும். ஆவிக்குரிய போராட்டம்.
ஆவிக்குரிய தெரிந்து கொள்வதை குறித்து கவனித்தோம். ஆவிக்குரிய போராட்டம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அந்த யூத ரபிமார்கள் சொல்கிறார்கள், ரெபேக்கா செம்மிடத்துல தான் போனால் நோவாவுடைய அந்த தேவ பக்தி உள்ள மகனாகிய செம்மிடத்துல போய் விசாரிக்க முடியாது போனால் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நல்ல கவனிக்கணும். நம்முடைய நடைமுறை சூழ்நிலையை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற ஆவிக்குரிய செய்தி பாடங்கள் என்ன என்பதை கவனிக்கிறோம். இந்த 22வது வசனத்தை வாசிங்க. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருந்தன. போதும். அந்த பிள்ளைகள் யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏசா, யாக்கோபு. இந்த வசனத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஏசா மாமிசத்துக்கு அடையாளமா இருக்கு, யாக்கோபு ஆவிக்கு அடையாளம். நீங்க சொல்லுங்க, ஏசா யாருக்கு அடையாளம்? மாமிசத்துக்கு அடையாளம். யாக்கோபு ஆவிக்கு அடையாளமா இருக்கு. இப்ப அந்த வசனத்தை மட்டும் வாசித்து பாருங்க. அவள் கர்ப்பத்திலே அல்லது அவளுக்குள்ளே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியும் மாமிசமும் மோதி கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. யாருக்குள்ளே? நல்ல சத்தமா, ரெபேக்காளுக்குள்ளே. ரெபேக்காள் யாரு? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஹீப்ரு ஸ்டூடெண்ட்ஸ். ரெபேக்கா யாரு? மணவாட்டி. மணவாட்டிக்கு அடையாளம், சபைக்கு அடையாளம். இந்த மணவாட்டிக்குள்ளே இப்போ ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன போராட்டம்? ஏசாவும் யாக்கோபும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. எத்தனை பேர் இன்றைக்கு என்னோடு ஒத்துக்கொள்ள முடியும்? நீங்களும் கிறிஸ்துவோட மனவாட்டி தான், சபை அங்கத்தினர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தோட அவயங்களாக இருக்கிறோம். நம் ஒவ்வொருக்குள்ளே இந்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாரும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்குள்ள இந்த போராட்டம் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். மணவாட்டியாகிய ரெபேக்காளுக்குள்ளே ஏசாவும் யாக்கோபும் போராடி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசிக்குள்ளே, கிறிஸ்துடைய மணவாட்டிக்குள்ளே ஆவியும் மாமிசமும் போராடி கொண்டே இருக்கு, போராடி கொண்டே இருக்கு. ரெபேக்காளை பொறுத்த வரைக்கும் ஏசா யாக்கோபு. ஏசா மாமிசம், யாக்கோபு ஆவி. ஆனால் சாராளை பொறுத்த வரைக்கும், ரெபேக்காளை பொறுத்த வரைக்கும் ஏசா யாக்கோபு. ஏசா மாமிசம், யாக்கோபு ஆவி. சாராளை பொறுத்தவரையிலும் இஸ்மவேல் ஈசாக்கு. இஸ்மவேல் யாருக்கு அடையாளம்? மாமிசத்துக்கு அடையாளம். ஈசாக்கு ஆவிக்கு அடையாளம். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29 31 வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன். மாம்சத்தின்படி பிறந்தவன் யாரு? இஸ்மவேல். ஆவியின்படி பிறந்தவனை. ஆவியின்படி பிறந்தவன் யாரு?
ஈசாக்கு அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இந்த போராட்டம் அப்போது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் தான். அந்த வசனத்தை மட்டுமா வாசிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இதுதான் முக்கியம். இந்த போராட்டத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? மனுஷன் என்ன சொல்ற முக்கியம் இல்ல, ஊழியக்காரன் என்ன சொல்ற முக்கியம் அல்ல. இந்த போராட்டத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன். அடிமையானவள் யாரு? ஆகார். சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய. சுயாதீனம் உள்ளவள் யாரு? சாராள். சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்கிறது? வேதம் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் யாரு? இஸ்மவேல். சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு அவன் யாரு? ஈசாக்கு. சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஒன்றும் ரெண்டும் ஒன்றாய் வாசம் பண்ணுவதில்லை. மாமிசமும் ஆவியும் போராடி கொண்டிருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே இடத்துல இடம் கொடுக்க கூடாது. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் யாரு? இஸ்மவேலையும் புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது ஆவிக்குரிய சத்தியம்? ஆவியும் மாமிசமும் போராடி கொண்டே இருக்கிறது, மனவாட்டிக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது. வேதம் என்ன திரும்ப சொல்கிறது? நீங்க மாமிசத்தை தள்ளி ஒதுக்கிருங்க, மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மாமிசத்தின்படி நடக்காதீங்க, ஆவிக்கு இடம் கொடுங்க, ஆவியின்படி நடங்க அப்படின்னு வேதம். அல்லேலூயா. 31ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். பவுல் என்ன திரும்ப சொல்றாரு? நம்முடைய மாமிசத்துல பிறந்தோம் பார்த்தீங்களா, நம்முடைய அப்பா அம்மா மூலமா பிறந்தோம் பார்த்தீங்களா, அப்ப இஸ்மவேலா இருந்தோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்த போது நாம் எல்லாரும் ஈசாக்காய் மாறி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இந்த சத்தியத்தை மாத்திரம் நம்ம தெளிவா விளங்கிட்டா சோதனையை ஜெயிக்கிறது ரொம்ப லகுவா மாறி. ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அப்போஸ்தலன் பவுல் தெளிவா அந்த இடத்துல எழுதுகிறார். இதை குறித்து மேலும் சொல்லும் போது 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு பார்த்தீங்களா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்ப மாம்ச இச்சைகளை நம்ம மேற்கொள்ளணும்னா ரகசியம் என்னது? ஆவிக்கு ஏற்றபடி பரிசுத்தம் சொல்லுகிறபடி நம்ம மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு. அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண? இதுதாங்க ரகசியமே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜெயத்துக்கு ரகசியம் இங்கதான் இருக்கு. 17ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. போராடுகிறது, அதுதான் கிரேக்கத்தில் இருக்கிறது. மூல பாஷையில போராடி கொண்டிருக்கிறது. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. விளங்குதா? நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆவி உங்களை ஏவுகிறது, ஜெபிக்கணும்னு ஏவுகிறது.
மாமிசம் தடை பண்ணுகிறது. இப்ப ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லு, அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், இப்ப உன் வேலையை பாருன்னு சொல்லு, இப்ப வேதத்தை வாசிக்க வேண்டாம், நேரம் கிடைக்கும் போது வாசித்துக் கொள்ளுன்னு சொல்லு. ஒன்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. அந்த பகுதியை வாசிக்க, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறது. 18ஆம் வசனம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், நம்முடைய மாமிசமும் ஆவியும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கு. இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறார் அதான் முக்கியம். எதை நாம் போஷிக்கிறோம் அதுதான் முக்கியம். நீங்க மாமிசத்தை போஷித்தா மாமிசம் ஜெயிச்சிடும், நீங்க ஆவியை போஷித்தா ஆவி ஜெயிக்கும். மாமிசம் பலனுள்ளதா இருந்தால், ஆவியை காட்டிலும் பலனுள்ளதா இருந்தால் மாமிசம் ஜெயிச்சிடும். ஆனா ஆவி மாமிசத்தை காட்டிலும் பலனுள்ளதா இருந்தால் ஆவி ஜெயிச்சிடும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப நம்ம எதை போஷித்து பாதுகாக்கணும்? ஆவியை. எப்படி ஆவியை போஷிக்கிறது? அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் ஆராதனை, இதுக்குதான் வேத வாசிப்பு, இதுக்குதான் தேவ பிரசனம், இதுக்குதான் பரிசுத்தம், இதுக்குதான் பக்தி விருத்தி. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யப்படுகிற சகலமும் நம்முடைய ஆவியை போஷிக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆவியை போஷித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவாக ஒரு ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இந்த போராட்டம் நமக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தவானா இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்து. யோசித்து பார்க்க முடியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எத்தனை சபைகளை நிறுவினவர், நேரடியான வெளிப்பாடை தேவனிடத்தில் பெற்ற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இந்த ஒரு போராட்டம் நினைத்து பார்க்க முடியல. அப்படிதானே? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தை எழுதும் போது, 7வது அதிகாரத்தை எழுதும் போது, அவருக்குள்ளே நடந்ததான போராட்டத்தை ரொம்ப தெளிவா எழுதி வைத்து இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்க தயவு செய்து கூர்ந்து கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உள்ளத்திலே எப்படி ரெபெக்காளுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ, எப்படி ரெபெக்காளுக்குள்ளே அந்த 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டிருந்ததோ, அதே ஒரு போராட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியும் மாமிசமும் போராடி கொண்டிருக்கிறதை உணர்ந்து பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். நீங்க கவனித்து கேளுங்கள். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு. நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை மட்டுமா வாசிங்க தயவு செய்து. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு. பிரச்சனை எங்க இருக்கு பிரதர்? இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களே, பிரச்சனை நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதா நம்ம பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கா? இந்த வசனத்தை முடியுமா வாசி. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, அதுல பிரச்சனையே இல்ல. கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல பிரச்சனையே இல்ல. பிரச்சனை எனக்குள்ளாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அடுத்த வசனம், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? நீங்க செய்யறது உங்களுக்கு சம்பந்தமா இருக்குதா? நீங்க யோசிக்கிறது உங்களுக்கு சம்பந்தமா இருக்குதா? நீங்க பேசுறது உங்களுக்கே சரின்னு தெரியுதா? எத்தனை சமயத்தில் கோபமே படக்கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு வார்த்தை படப்படன்னு வருது. அப்படிதானே? சில கட்டுப்படுத்த முடியல, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை.
இதான உண்மை நம்முடைய வாழ்க்கையில. சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியத்தை நான் செய்துட்டு தப்புன்னு தெரியுது, ஆனா அதை தான் செய்யறேன். இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு நல்லா தெரியும், ஆனா அதை தான் செய்யறேன். செய்ய வேண்டியது என்னன்னு தெரியும், நான் என்ன செய்யணும், நான் எதை செய்த ஆண்டவர் பிரியப்படுவார் நல்லா தெரியும், ஆனா நான் அதை செய்யறது இல்லை. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ, எதை யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ, எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை தான் யோசிக்கிறேன், அதை தான் பேசுறேன், அதை தான் செய்யறேன். 16வது வசனம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நிறைய பேர் நியாயப்பிரமாணம் நமக்கு வேண்டவே வேணான்றாங்க, அப்படிதானே? அப்படி அல்ல. நியாயப்பிரமாணம் நல்லது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. 17வது வசனம். ஆதலால் நான் அல்ல, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இது எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில். அண்டையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதான் பிரச்சனை. இதை நான் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நான் செய்யல, நான் யோசிக்கல, நான் பேசல. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த பாவமே அப்படி செய்து கொண்டே இருக்கிறது. 18வது வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில். பவுல் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி விவரிக்கிறார் பாருங்க. என்னென்னமோ சொல்றார், எப்படியாவது தெளிவுபடுத்தணும். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது அந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்க. என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மாம்சத்தில் என்ன இல்லை? நன்மையே இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. வாசிங்க. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. பிறருக்கு நன்மை செய்யணும், நல்லதையே செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். விரும்பாத, நான் வெறுக்கிற, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த காரியத்தையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, செய்கிறது நான் அல்ல, யோசிக்கிறது நான் அல்ல, பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இதுதாங்க, இதைதான் நம்ம பார்க்கணும். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். உண்மைக்கு சொல்லணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன். தேவனுடைய பிரமாணத்தை மேல வாஞ்சியா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். அதான் உண்மை. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை, போராடி கொண்டிருக்கிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அந்த பிரமாணம் என்னது? பாவ பிரமாணம். இன்னொரு பாவ பிரமாணம் போராடி கொண்டிருக்கிறதை, என் அவயவங்களில் இருக்கிறதை நான் காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். யோசிங்க, பவுல் சொல்றாரு, பெரிய பரிசுத்தவான். அவர் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு கேள்விங்க. நிர்பந்தமான மனுஷன். எத்தனை விசை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வருது. ஆண்டவரே, ஜெபிக்கணும் யோசிக்கிறேன், ஜெபிக்க முடியல. அதிகாலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு வாஞ்ச இருக்கு, முடியல. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும் யோசிக்கிற முடியல.
கர்த்தருக்காக, ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. கர்த்தரையே பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், என்னால அப்படி ஜீவிக்க முடியல. உம்மை துக்கப்படுத்தி விடுகிறேன். நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குறவன் யார்? எவ்வளவு பவுலுக்குள்ள ஒரு வேதனை இருந்திருக்கு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்ததான வேதனை எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த வேதனை இருக்கணும். தேவ பக்திக்குரிய ஒரு துக்கம் இது. தேவ பக்திக்கு ஏற்ற ஒரு துக்கம். இந்த வேதனை நம்ம ஒவ்வொருக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். 25ஆம் வசனத்துல ஒரு அழகான காரியத்தை சொல்ற. 25ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அதுதாங்க விடுதலைக்கான திறவுகோலை இங்க தான் இருக்கு. நிர்பந்தமான மனுஷன் தான் வேத உள்ளத்துல துக்கப்படுறேன். ஆனா ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? இந்த பயங்கரமான போராட்டத்துக்கு தீர்வு யாருன்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. எனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற இந்த ஒரு பெரிய யுத்தத்துக்கு யுத்த சம்மனராக வந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 25ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவம் பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த மூளை கிரேக்க மொழியில எப்படி தரமா இருக்கிறது? இந்த பயங்கரமான போராட்டத்தின் வழியா நான் போகிறேன், ஆனால் இந்த போராட்டத்துக்கு தீர்வு யார் என்று கேட்டால் என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு உண்டாகிறது. அந்த வெளிப்பாடு தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஒரு நேரடியான வெளிப்பாட்டை தருகிறார். அந்த வெளிப்பாட்டை அப்போஸ்தலன் பவுல் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:1 வாசிக்கிறோம். அதை வாசிங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை. இதைதான் ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்கு. அநேகர் அதை குறித்து நாம் உணராமல் இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். எனக்கு அருமையானவர்களே, ஆவியான நம்மோடு கூட பேசி இந்த போராட்டம் நமக்குள்ளே நல்ல கவனிங்கள். இந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டம், மாமிசத்துக்கும் ஆவிக்கும் இடையிலே ஒரு பெரிய போராட்டம் நமக்குள்ளே எழும்போது நம்முடைய முழு வாழ்க்கையும் பாதிக்கும். இதுல நம்ம தவறான தீர்மானங்கள், தவறான தெரிந்து கொள்ள எடுத்து நம் மாமிசத்தின்படி நடக்க ஆரம்பித்து விடுவோமானால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் நம்ம இழந்து, மாறாக மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஆவியின்படி நடக்க தீர்மானிப்போமானால் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒரு காரியம் அதிகமாய் தொட்டு, இப்ப ரெபெக்காளுக்குள்ளே ஒரு போராட்டம். ரெபெக்காளுக்குள்ளே ஏசாவும் யாக்கோபும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ரெபெக்கா ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. ரெபெக்கா தான் மணவாட்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா கேட்கிற கேள்வியை பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ரெபெக்காள் கேட்கிற ஒரு கேள்வி. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், நல்ல கவனிங்க, அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி, வேற விதத்தில் சொன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. போராட்டம் நடக்குதுன்னு தெரியுது,
ஆனா எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியும். என்ன நடக்குது என்னோட வாழ்க்கையில? எத்தனை பேர் இந்த கேள்வியோடு கூட வந்திருக்கு? ஒண்ணுமே புரியலையே. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை கேட்கிறேன். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? என் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கிறது? என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது? எத்தனை பேருக்குள்ள இந்த கேள்வி இருக்கு? இதே கேள்விதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்தது. என்ன நடக்குதுன்னே தெரியல. நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேச. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் என்னோட குடும்பம் இப்படி இருக்கு? ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள்? ஏன் என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது? என்ன நடக்கிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒண்ணும் விளங்கல. அந்த சூழ்நிலையில ரெபெக்கா செய்த காரியம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் விசாரிக்க முடியும். ஆவியானவர் உங்களோடு பேசு. சகோதரனே, சகோதரியே, இந்த ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமானால், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. நல்லாதான் இருந்தோம், ஆனா இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது, கட்டுக்கடங்காத விதத்தில் போய் கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, பிரச்சனை ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது, என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல விசாரிக்க. கர்த்தரிடத்துல, மனுஷ இடத்துல ஓடுறது வீண். இந்த ஒரு போராட்டத்தில் நீங்கள் எந்த மனுஷ இடத்துல போனாலும் தீர்வு கிடைக்காது. வேற எங்க போனாலும் தீர்வு கிடைக்காது. தீர்வு கிடைக்கிற ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்னம். கர்த்தரிடத்தில் விசாரிக்க. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஆண்டவரே, இன்னைக்கு கூட சமூகத்தில் நான் வருகிறேன், எனக்கு வழி தெரியல, எனக்கு தீர்வு தெரியல, என்ன செய்கிறது என்று தெரியல, நான் குழம்பி இருக்கிறேன், என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? கர்த்தரிடத்தில் விசாரி. கர்த்தர் என்ன திரும்ப சொல்றாரு? கர்த்தர் என்ன திரும்ப சொல்றாரு? மாம்சத்தின்படி நடக்க, ஆவியின்படி நட, உடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு. கர்த்தர் கொடுக்கிற தீர்வு. ஆவியானவரே நம்மோடு கூட பேசுகிறவர். அன்றைக்கு ரெபெக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போடும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க. ரெபெக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனால், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் என்ன கர்த்தர் கொடுக்கிற தீர்வு கவனிங்க, நல்ல கவனிங்க. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 ஜாதிகள் யார் யாரு? மாம்சமும் ஆவியும் உனக்குள்ள உருவாக்கி இருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். 2 அது ஒண்ணா இருக்காது, பிரிஞ்சிடும். 2 வித ஜனங்கள். அந்த 2 வித ஜனங்கள் யாரு? மாம்சமும் ஆவியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். இதை விளங்கிக்கணும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். தேவனுடைய தீர்மானம். மூத்தவன் இளையவனை சேவி. யார் யாரை சேவிக்கணும்? யார் யாரை சேவிக்கணும்? மாமிசம் ஆவியை சேவிக்கணும். இந்த ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதம் வரும், பிரச்சனைகள் தீரும், சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்த 2 பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் தெளிவா சொல்றாரு, ஒன்று இன்னொன்றை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா, அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு. ஆனா கேள்வி என்னன்னா, எது எதை ஆளுகிறது? கேள்வி என்னது? எது எதை ஆண்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே? சகோதரே, சகோதரியே, எது எதை ஆண்டு கொண்டிருக்கிறது? இந்த ஒரு கேள்விக்கு மனசாட்சியை தொட்டு நீங்க பதில் சொல்லுங்க. ஆவி மாமிசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதா, அல்லது மாமிசம்
ஆவியை ஆண்டு கொண்டிருக்கிறதா? இதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னா நம்முடைய பிரச்சனை என்னன்னு கிளியரா தெரிஞ்சிடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? எது எதை ஆண்டு கொண்டு? கண்டிப்பா ஒண்ணு இன்னொன்னு ஆண்டு கொள்ளும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் எது எதை ஆளுகிறது? மாமிச ஆவி ஆளுகிறதா அல்லது உங்களுடைய ஆவி மாமிசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதா? தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? யார் யாரை ஆளணும்? யாக்கோபு ஏசாவை ஆளணும், அல்லது ஏசா யாக்கோபுக்கு வேலைக்காரனா இருக்கும், சேவை செய்யணும். அர்த்தம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? ஆவி மாமிசத்தை ஆள வேண்டும். இதுதான் தேவனுடைய தீர்மானம். இதுதான் தேவனுடைய தீர்மானம். மொர்தெகாய் ஆமானை ஆள வேண்டும். ஹல்லேலூயா. ஈசாக்கு இஸ்மவேலை ஆள. இஸ்ரேல் ஆண்டுட்டு இருக்கா? இப்ப நடக்குதா? உலகத்துல பார்க்கிறோம் இல்லையா? எது ஆள வேண்டும்? இப்ப எது எதை ஆள வேண்டும்னு கேட்கறதுக்கு பதிலா நாம் எதை போஷித்துக் கொண்டிருக்கிறோம்னு எது எதை ஆளுகிறது, எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நீங்கள் எதை போஷித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் விலங்குல மாமிசத்தை போஷித்து இருக்கிறோமா, ஆவியை போஷித்து? நீங்க மாமிசத்தை போஷித்தீங்கன்னா எது ஆளும்? மாமிசம் ஆளும். நீங்க ஆவியை போஷித்துக் கொண்டு, if you feed the spirit, spirit will rule the flesh. If you feed the flesh, flesh will rule the spirit. எது எதை ஆளுகிறது, எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நாம் எதை போஷித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதை கேட்கணும். நான் எதை போஷித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னோட மாமிசத்தை போஷித்துட்டு இருக்கிறேன், என்னோட ஆவியை நான் போஷித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க மாமிசத்தை போஷித்தீங்கன்னா மாமிசத்துக்குரிய காரியங்கள் பலனடைந்து மேற்கொள்ளும். நீங்கள் ஆவியை போஷிக்கிறவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய காரியங்கள் பலனடைந்து மேற்கொள்வதா இருக்கும். இப்படி யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அழகான வயல்வெளி இருக்கிறது, நிலம் இருக்கிறது. நீங்கள் அதை உழுது அதில் விதையை விதைக்கிறீர்கள். கோதுமை மணி கதிர் அப்படியே வளர்ந்து நிற்கிறது. அதற்கு இடையே நிறைய களைகள் முளைத்திருக்கிறது. கோதுமை அந்த மணி வளர்ந்து நிற்கிற இடங்களிலே நிறைய இடையிடையே களைகள் வளர்ந்திருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த களைகளை களைந்து போடுவீங்களா மாட்டீங்களா? அறுவடை வரைக்கும் காத்திருப்பீங்களா? யோசித்து சொல்லணும். கோதுமை மணி வளர்ந்து இருக்கிறது, அதோடு சேர்ந்து களைகளும் வளர்ந்திருக்கிறது. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க உடனே களைகளை அறுவடை அதாவது விலைக்கு விடுவீங்களா, அல்லது அறுவடை காலம் வரைக்கும் காத்திருந்து கோதுமை மணி ஒரு பக்கமும் களைகளை ஒரு பக்கமா நீங்க வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அறுவடை காலம் வரைக்கும் காத்து இல்ல, உடனே களை எடுத்து உடனே. எது சரியான பதில்? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த வசனத்தை வாசிச்சிருக்கல, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசிங்களேன். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவளை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிகிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப கோதுமையும் களையும் சேர்ந்து வளர்கிறது உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கோதுமையும் களையும் சேர்ந்து வளர்கிறது. நீங்க களைகளை பிடுங்கி விடுவீர்களா, அல்லது அறுவடை காலம் வரைக்கும் காத்திருப்பீங்களா?
தைரியமா சொல்லுங்க. அறுவடை காலம் வரைக்கும் காத்து. ஆன்சர் ரைட்டா தப்பா? அறுவடை காலம் வரைக்கும் காத்திருந்து நம்ம களைகளை பிடுங்குவோமா, இல்ல உடனே களைகளை பிடுங்கணுமா? என்ன பண்ணணும்? அறுவடை வரைக்கும் ஆண்டவர் செய்யற வேலையை நம்ம செய்ய முடியும்? இந்த வசனம் அப்ப எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய கடைசி நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நம்ம அதை செய்ய முடியுமா? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறிக்குது இந்த வசனம். ஆண்டவர் செய்யறதை நம்ம செய்ய முடியாது, அப்படித்தானே? ஆண்டவர் கடைசியில அறுவடை நேரத்தில் அந்த பார்த்தா தெரியும், அறுவடை பண்டுகளுக்கு பார்த்தா தெரியும், கோதுமை மணி எல்லாம் அப்படியே வளர்ந்து அந்த கோதுமை மணி நிறைய இருக்கிறபடினாலே அப்படியே தலை சாஞ்சி அப்படியே நிற்கும். களையெல்லாம் எப்படி நிற்கும்? அப்படியே நேரா நிற்கும். இப்ப களைக்கும் கோதுமை மணிக்கு ஈஸியா அப்பதான் வித்தியாசம் தெரியும். அப்ப ஈஸியா களைகளை அகற்றுவாங்க, கோதுமை மணியை களைஞ்சத்தில். ஆனால் அது தேவன் பண்ணுகிற கடைசி கால நியாய தீர்ப்பின் வசனம். அதை நம்ம பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? அப்பப்ப களைய நீ, அப்பப்ப உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் முளைத்து எழும்புகிறது என்றால் அதை உடனே கிள்ளி போடும். அதை உடனே உங்களோட வாழ்க்கையை விட்டு அகற்றணும். அதை உடனே ஒரு தீர்மானம், தெரிந்து கொள்ளுதல், சரியான ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல், தீர்மானம் எடுத்து இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம், இது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் எனக்கு வேண்டாம், இது தேவனோடு நான் சஞ்சரிக்க தடையா இருக்கிற காரியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவ்வப்பொழுது அதை அகற்றுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. மூன்றாவது குறிப்பு ஆவிக்குரிய விளைவு. ஆவிக்குரிய தெரிந்து கொள்வதை பார்த்தோம், ஆவிக்குரிய போராட்டத்தை கவனித்தோம். இப்பொழுது ஆவிக்குரிய விளைவு. ஆவிக்குரிய விளைவு எதை பொறுத்து இருக்கிறது? ஆவிக்குரிய தெரிந்து கொள்வதை பொறுத்துதான் ஆவிக்குரிய விளைவு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆவிக்குரிய விளைவு எதை பொறுத்து இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. ஆவிக்குரிய தெரிந்து கொள்வதை பொறுத்துதான் ஆவிக்குரிய விளைவு இருக்கிறது. அல்லது இப்படி சொல்லலாம், ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதலுக்கும் ஆவிக்குரிய விளைவுக்கும் நடுவே இருக்கிறது ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயித்தாதான் அதை பொறுத்துதான் எப்படிப்பட்ட விளைவு, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பக்கம் ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல், இந்த பக்கம் ஆவிக்குரிய விளைவு, நடுவுல ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவோட ஒத்தாசை நமக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஒத்தாசை உதவி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை நிர்ணயிக்கும். The decision you make today will decide or will affect your lifetime. இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தெரிந்து கொள்வது தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கு, நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நபர் ஜீவிய காலத்திலேயே, உயிர் வாழுகிற நாட்களிலேயே சரியா கணிக்க முடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழும் போதே ஒரு நபருக்கு நல்லா தெரியும். அது என்னன்னா, என்னுடைய மரணத்திலே என்னை சுற்றி என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள்
இருப்பார்களா அல்லது ஒரு தனியாக கிடத்தப்பட்ட ஒரு பிணமாய் இருப்பேனோ என்று சொல்லி ஒரு நபருக்கு உயிரோடு இருக்கும் போதே தெளிவா தெரியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு அதை நிர்ணயிச்சு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நான் தாழ்மையா சொல்றேன். கடந்த 32 ஆண்டுகள் போதை ஊழியத்தை நான் செய்கிறேன். நான் கண்ட ஒரு சத்தியம், நான் கண்ட ஒரு உண்மையான்னு சொல்றேன். எத்தனையோ அடக்க ஆராதனைகள், எத்தனையோ இறந்தவர்களை விசுவாசிகளை அடக்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனா நான் கண்டது என்ன தெரியுமா? அந்த மரித்து போன நபர், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நபர், ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபராக இருப்பார். அந்த நபருடைய அடக்க ஆராதனை மகிமையா இருக்கும். இதை நீங்க எத்தனை பேர் பார்த்து உணர்ந்தீங்களோ தெரியல. ஆனா ஊழியக்காரனாக நான் அநேக சமயங்களில் இதை பார்த்தேன். கர்த்தருக்கு பயந்து தேவனை பிரியப்படுத்தி கர்த்தருடைய வழியிலே நடந்த ஒரு மனுஷனுடைய அடக்க ஆராதனை அவ்வளவு தேவ பிரசனம், தேவனுடைய ஆறுதல், சமாதானம், தேறுதல். அந்த இடத்துல கர்த்தரே வந்து அடக்க ஆராதனை நடத்துற மாதிரி நான் உணர்ந்திருக்கிறேன். சில அடக்க ஆராதனை இதற்கு மாறா சிலருடைய மற்றவருடைய அடக்க ஆராதனை கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோதானு வாழ்ந்தவங்க, தன்னோட சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்த அவருடைய அடக்க ஆராதனையும் நான் நிறைய அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒரு சடலத்தை குழியில தூக்கி போட்டு மண்ணை மூடிட்டு வர்ற மாதிரி இருக்கும். கர்த்தரோட சமூகம் கொஞ்சம் கூட இருக்காது. நீங்க எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்களோ தெரியல. ஆனா இது சத்தியம், இது உண்மை. இது அடக்க ஆராதனை மாத்திரம் இல்லைங்க, திருமணத்துல கூட சில பிள்ளைகளுடைய அநேக திருமணங்களை நடத்துறோம். ஆனா சிலருடைய திருமண ஆராதனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கர்த்தருடைய பிரசனம் இருக்கும், மகிமையா இருக்கும். நடத்துற விதம்லாம் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துறோம். ஆனா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொறுத்து ஒரு திருமண ஆராதனை அவ்வளவு மகிமையா தேவ பிரசனத்தோடு. இன்னும் மற்ற சில திருமண ஆராதனை நான் பார்த்திருக்கிறேன், ஏதோ நடத்த வேணும்னு நடத்துற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய பிரசனம் அங்க ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு வித்தியாசங்கள் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில, நம்ம எடுக்கிற தீர்மானங்களில, தெரிந்து கொள்வதில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. மனப்பூர்வமா விசுவாசிக்கிற ஒரு காரியம் நடைமுறை வாழ்க்கையில வேதாந்தத்தில் இல்லை. ஆனா சொல்றேன் கேளுங்க. ஒரு பிள்ளை இந்த உலகத்துல பிறக்கும் போது அழுது கொண்டே வருது, அப்படிதானே? எந்த பிள்ளையாவது சிரிச்சுட்டு வரதை பார்த்துருக்கீங்களா? உலகத்துல ஏதாவது ஒரு பிள்ளை சிரிச்சுக்கிட்டே வந்து அழுதுகிட்டு தான் வரும். ஏன்னா வேதனை இருந்த துக்கத்து உலகத்துக்குள்ளதான் அந்த பிள்ளை வருது. அழுதுகிட்டு அந்த பிள்ளை பிறக்குதுங்க. உலகத்துல அழுதுகிட்டே வருது. அழுதுகிட்டு வர பிள்ளை உலகத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பிள்ளை நம்ம அழுதுட்டு தான் வருது. ஆனா குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம். ஆனா அந்த பிள்ளை பிறந்து எப்படி வளர்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி கண்களை மூடும்போது அந்த பிள்ளை சந்தோஷத்தோடு கண்களை மூடி உலகமே அந்த பிள்ளைக்காக அழுகிற ஒரு சூழ்நிலை யோசித்து அழுகையோடு உலகத்துக்கு வருது. உலகமே, முழு குடும்பமே சந்தோஷமா படுகிறது, மகிழ்ந்து களி கூறுகிறது. ஆனா அந்த பிள்ளை கர்த்தருக்கென்று வளர்ந்து தேவ பக்தியிலே வளர்ந்து மனிதனாகி கடைசியில முடிவில் அந்த 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 நபர் கண்களை சந்தோஷத்தோடு நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்று ஒரு சந்தோஷத்தோடு கண்களை மூடும்போது முழு உலகமே அழுகிறது, வேதனைப்படுகிறது. இதை எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து, நாம் எடுக்கிற தீர்மானங்களை பொறுத்து இருக்கிறது, நாம் எடுக்கிற தெரிந்து கொள்ளுதலை பொறுத்து இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது? ஆகவே சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் ஒரு காரியத்தை நீங்க சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யாக்கோபை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பலவீனங்க. அவர் பூரணப்பட்ட மனுஷன் அல்ல. சகோதரனை ஏமாற்றினவன், தகப்பனை ஏமாற்றினவன், மாமா லாபானை ஏமாற்றினவன். ஆனா இந்த பலவீனங்களின் மத்தியிலும் யாக்கோபுக்கு
ஒரு ஆவிக்குரிய தாகம், ஒரு பசி அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதை நம்மால் பார்க்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு யாபோத் நதி கரையில அந்த ராத்திரியில மற்ற எல்லாரையும் குடும்பத்தெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு தேவனோடு கூட தனித்து இந்த ராத்திரியிலே போராடின போது கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாக இன்னைக்கு ஒரு பெரிய தேசமாக யாக்கோபு நிற்கிறான் என்று சொன்னால் அல்லது மிகையாக. ஒரு தனி மனுஷன் இன்னைக்கு ஒரு தேசமாக நிற்கிறான் என்றால் அன்றைக்கு அந்த மனுஷன் தேவனோடு கூட இருந்த அனுபவம் தேவனுடைய தொடுதல் தான் என்று சொல்ல முடியும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தேசமாக ஒரு மனுஷரை கர்த்தர் உருவாக்குகிறார். பலவீனங்கள் இருந்தது, குறைபாடுகள் இருந்தது. ஆனால் இவர்களின் மத்தியில ஒரு தேவ பயம், ஒரு ஆவிக்குரிய தாகம், தேவனை பற்றிதான ஹல்லேலூயா ஒரு பக்தி அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தது. இதற்கு மாறாக ஏசாவை யோசிப்பார். ஏசாவோட வாழ்க்கையில எல்லாம் நல்லா நடக்குது, எல்லாம் அழகா நடந்துட்டு இருக்கு, திறமைசாலி. யாக்கோபாச்சும் கூடாரவாசி, ஆனா அவன் மனசஞ்சாரி, திறமை உள்ள மனுஷன், நல்ல ஒரு வேட்டைக்காரன். அது மாத்திரமா, குடும்பத்தில் மூத்த மகனுக்கு தான் புத்திர சுவாரம் கொடுக்கப்படும், நட்டத்தினால ஆசீர்வாதம். மூத்த மகன். அது மாத்திரமா, தகப்பனுக்கு பிரியமானவன். தகப்பனுடைய உள்ளம் ஏசாவை ஆசீர்வதிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஸ்லாக்கியம் அந்த மகனுடைய வாழ்க்கையில, எவ்வளவு ஸ்லாக்கியம் பாருங்க. நல்ல திறமைகள், தாளந்துகள், குடும்பத்தில் மூத்த மகன், தகப்பனுடைய அன்பு, சகாயம், தயவு இருக்கிறது, தகப்பனுக்கு பிரியமான ஆவியான எழுதி வச்சாலும் சும்மா எழுதி வைக்கல. ஈசாக்குக்கு ஏசானா அவ்வளவு பிரியம், இவ்வளவும் இருந்துக்குது, இவ்வளவு ஸ்லாக்கியமும் இருக்குது. ஆனால் தன்னுடைய மாமிச விருப்பத்தை, சேஷ புத்திர பாகத்தை பார்க்கிலும் தன்னுடைய மாமிச விருப்பத்தை நிறைவேற்ற அவன் எடுத்த தவறான ஒரு முடிவு, ஒரே ஒரு முடிவு, தவறான ஒரு முடிவு. இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. இவ்வளவு ஸ்லாக்கியத்தின் மத்தியில தன்னுடைய மாமிச இச்சையை, தன்னுடைய மாமிச விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதல், ஒரு முடிவு. விளைவு என்ன தெரியுமா? தேவன் ஏசாவை வெறுத்தார். எவ்வளவு பயங்கரமான முடிவு! ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஒரு விளைவுக்குள்ள கொண்டு போய் நிறுத்திச்சு. யோசிச்சு பாருங்க. நான் இங்கிலீஷ் சர்வீஸ்ல இந்த வாக்கியத்தை கர்த்தரால் ஏவப்பட்டு சொன்னேன். அதை நான் மறுபடியும் சொல்றேன். லூசிங் த பெஸ்ட் மீன்ஸ் கெய்னிங் த worst. நீங்கள் ஒரு சிறந்த காரியத்தை இழக்கிறீர்கள் என்றால் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மிக மிக மோசமான ஒரு காரியத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கிறீர்கள். சில சமயத்தில் பிசாசு ரொம்ப தந்திரமா சிறந்த காரியத்தை இழக்க முடியாது செய்திடும். சின்ன சின்ன காரியங்களை காட்டி ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். யாரோடு பேசுறான்னு தெரியல. சின்ன சின்ன காரியங்களை காட்டி சிறந்த காரியங்களை இழக்க முடியாது செய்யணுமா? சிறந்த காரியங்களை இழக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? மிக மிக மோசமான காரியத்தை நீங்கள் தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்றால். லூசிங் த பெஸ்ட் மீன்ஸ் கெய்னிங் த worst. இதை நீங்க இந்த வாக்கியத்தை மறக்கவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார், ஒரு நல்ல வேலையை கொடுத்திருப்பார். ஆனா சின்ன 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 காரியங்களை காட்டி சிறந்ததை இழக்க பண்ணிடுவான். நீங்க சிறந்ததை இழந்துட்டீங்கன்னா அதோட அர்த்தம் மிக மோசமான காரியத்தை நீங்கள் உங்களுக்கு என்று ஆதாயப்படுத்திக் கொள்கிறார். ஆமே, இதை நம்ம ஒரு நாள் மறந்துருக்கோம். ஏசாவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசி ஏசாவை குறித்து சொல்லும் போது அவர் எழுதுகிறார் பாருங்க. எடுத்து வாசிங்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிங்கள். மல்கியா பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர், நல்ல குறிச்சுக்கணும் அந்த வார்த்தையை, ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். ஏதோமியர் என்ன சொல்றாங்க? நாங்க எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். கர்த்தர் பேசுற மனுஷன் கட்டுறதை கர்த்தர் இடிச்சா என்ன யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதல், தவறான முடிவு. ஆத்மாவை பார்க்கலும் மாமிசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுதான் பிரச்சனையே. மாமிசம் ஆவியை மேற்கொள்ள விட்டு கொடுத்ததுதான் பிரச்சனையே. சிவப்பு கூழுக்காக சேஷபுத்திர பாகத்தை விட்டு போட்டதான் பிரச்சனையே. அந்த சிவப்பு கூழுக்காக சேஷபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தி அசட்டை பண்ணினதான் பிரச்சனையே. கர்த்தர் சொல்றார், ஏசா கட்டுவான், ஆனா நான் அதை இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? 5வது வசனம் வாசிங்க. இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். மகிமைப்படுத்தப்படுவார். இதை உங்கள் கண்கள் காணும். தயவா கேட்க கர்த்தருடைய ஊழியக்காரனா ரொம்ப மனத்தாழ்மையோடு கேட்க, மாமிசத்துக்கு இடம் கொடுக்க, ஆவியின்படி நடக்க, மாம்சத்தின்படி நடக்க நாம் விட வேண்டாம். ஆண்டவரே, நான் ஆவியின்படி நடக்க நினைப்பு. என் மாமிசம் ஒரு நாள் என் ஆவியை மேற்கொள்ளக்கூடாது. என் ஆவி மாமிசத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கும்? ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, ஏசா ஏதோமுக்கு தலைவனாக மாறுகிறார். வாசிங்க 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 36:1. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்சம். ஏசா யாரு? ஏதோமுடைய தகப்பன். ஏதோமுக்கு ஏசா தான் தகப்பன். ஆனா கர்த்தர் ஒபதியா தீர்க்கதரிசி மூலமாக ஏதோமை குறித்து என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் ஒபதியா தீர்க்கதரிசியை கொண்டு ஏதோமை குறித்து என்ன சொல்றார் வாசித்து பாருங்க. ஒபதியா, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கும். ஆமோஸ்க்கு அடுத்த புஸ்தகம் ஒபதியா 1-4 வரைக்கும் வாசிக்க. ஏதோமை குறித்ததான தீர்க்க தரிசனம் அல்லது ஏசாவை குறித்ததான தீர்க்க தரிசனம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்கிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன். கர்த்தர் பேசுறார் பாருங்க. இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன். நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். யோசித்து பாக்குறீங்களா? நீ மெத்தவும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அதிகமாக அசட்டை பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காகங்க? ஏன் கர்த்தர் இப்படி பேசுறாரு சொல்லுங்க. அவன் எதை அசட்டை பண்ணினான்? சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை, ஆவிக்குரிய காரியத்தை அசட்டை பண்ணினான்.
ஆத்மாவுக்குரிய காரியங்களை அசட்டை பண்ணினான். கர்த்தர் சொல்றாரு, நீ அதிகமாக அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். சிரேஷ்ட புத்திர பாகத்தை நீ அசட்டை பண்ணினபடினாலே நான் உன்னை அசட்டை பண்ண. வேதம் தெளிவா இருக்குங்க. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான், என்னை அசட்டை பண்ணவர்களை நான் கனவீனப்படும். என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கனவீனம். எவ்வளவு பயங்கரமான காரியம், விளைவு, ஆவிக்குரிய விளைவு. அடுத்த வசனம், கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத் தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குறது. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்தில் இருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் விழத் தள்ளினா நம்ம எப்படிங்க உயர்றது? நம்ம எப்படி பிழைத்திருக்கு? நீங்க கர்த்தர் நம்மளை எச்சரிக்கை, கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய தீர்மானத்தை கர்த்தர் நமக்கு விளங்கப்படுகிறார். கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆவி மாமிசத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மாமிசத்துக்கு ஏற்றபடி அல்ல, ஆவியின்படி நடக்க பழகி. நான் முடிக்க போறேன், தயவுசெய்து. நம்ம எல்லாருக்குமே ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல் உண்டு. ஆவிக்குரிய போராட்டங்களையும் நம்ம சந்திக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் நமக்குள்ளே, என்னுடைய ஆவிக்குரிய விளைவு என்னவா இருக்கும்? நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளலை ஒவ்வொரு நாளும் சந்தி. எல்லாருக்கும் ஆவிக்குரிய போராட்டம், நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குதான் செய்கிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை தொட்டு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், என்னுடைய ஆவிக்குரிய விளைவு எப்படியா இருக்க போகிறது? ஹல்லேலூயா. நான் எடுக்கிற ஆவிக்குரிய தீர்மானங்கள் தான் என்னுடைய ஆவிக்குரிய விளைவை தீர்மானிக்கும், நிர்ணயிக்கும். இதுதான் உண்மை. நான் எடுக்கிற ஆவிக்குரிய தீர்மானங்கள், தெரிந்து கொள்ளுதல் தான் என்னுடைய ஆவிக்குரிய விளைவை தீர்மானிக்கும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய விளைவு எப்படி இருக்க போகிறது? எப்படி இருக்க போகுது? நான் முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 3 காரியங்களை சொல்லுங்க, தயவுசெய்து கவனிங்க. XYZ எடுத்து யாரவனா இருக்கலாம். XYZ சொல்லும் போது அந்த நம்பர் யாரவனா இருக்கலாம். இந்த முதல் நம்பர் X, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர். முடிவிலே கர்த்தர் அவரிடத்தில் என்ன திரும்ப சொல்வாரு? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், நீ உன்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி. Well done, thou good and faithful servant, enter into thy rest. இது யார் கேட்பா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, சரியான தெரிந்து கொள்ளுதல், சரியான வாழ்க்கையிலே தீர்மானம், சரியான முடிவெடுக்கிற மனுஷன் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? நல்லது, உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, இவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசி. 2வது மனுஷன் Y, யாரவனா இருக்கலாம். இவரும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனா ஏசாவை போல மாமிசத்தின்படி நடந்து தேவனை துக்கப்படுத்தி ஆவியின்படி நடக்க தவறி போய் ஒரு தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன். இவர் என்ன திரும்ப கேட்பாரு? இவர்கிட்ட ஆண்டவர் கடைசி என்ன பேசுவார் தெரியுமா? பிரவேசிப்பா, ஆனா நீ அக்கினியிலே தப்பினவனை போல பிரவேசி. அக்கினியிலே தப்பினவனை போல. It's so saved by fire. அந்த இதுதான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். வாசிங்க, அதை வாசிங்க, உங்களுக்கு தெளிவா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிங்க, நம்ம முடிச்சிட போறோம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். 2 விதமான கூட்டத்தை குறித்து பவுல் சொல்றாரு. ஒரு கூட்டத்தார் எதை வைத்து கட்டுவார்கள்? பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல். இன்னொரு கூட்டத்தார் மரம் புல் வைக்கோல்.
அவனவனுடைய வேலைப்பாடு அவனவனுடைய கிரியைகள் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் எதுல கட்டியிருக்கணும்? கட்டினது நிலைக்கணும்னா எதுல கட்டியிருக்கணும்? பொன் வெள்ளி விலையேறப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டினதா இருந்தால் அவன் வேலைப்பாடு நிலைத்திருக்கும். அவன் கூலியை பலனை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவர் எதுல கட்டியிருக்காரு? வைக்கோல், மரம், புல். இது அக்கினிக்கு நிக்காது. மாமிச கிரியையிலே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட நினைத்தவன் அந்த மனுஷனை குறித்து என்ன சொல்றாங்க? வாசிங்க. அவனுடைய வேலைப்பாடு ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். ஆனா எப்படி ரட்சிக்கப்படுவான் தெரியுமா? அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஒரு பலன் இருக்காது. செய்த கிரியைகளெல்லாம் வீணா போய் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல ஒருவன் ரட்சிக்கப்படும். மூன்றாவது ஒரு நபர் சொன்ன இல்லையா, ஜெட். அவர் ரட்சிக்கப்படாதவர். ஆண்டவராய் இயேசு சொந்த ரட்சிக்கராய் ஏற்றுக்கொள்ளாம அவருடைய மாம்சத்தின்படியே வாழ்ந்து நம்பிக்கை, நித்திய ஜீவன் என்ற நம்பிக்கை அற்ற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை திரும்ப சொல்லுவான். இன்றைக்கு நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியுமோ நான் வாழட்டும். எப்படி நாளைக்கு நான் சாக போறேன், இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்தா என்ன, அந்த மாதிரி வாழ்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, நித்திய ஜீவன் என்ற நம்பிக்கை இல்லை. நம்ம இந்த மூன்று பிரிவிலே நாம் எதை சார்ந்திருக்கோம், எந்த பிரிவை சேர்ந்தவர்களா இருக்கு? ரொம்ப முக்கியம் பிரதர், சிஸ்டர், ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தெரிந்து கொள்ளுதல். எதை நாம் போஷித்துக் கொண்டிருக்கிறோம்? கடைசியாக ஏசாவை குறித்து வாசிங்க. ரொம்ப துக்கமான ஒரு முடிவு. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். நம்பிக்கையற்ற ஒரு மனுஷன். எவ்வளவு துக்கமான ஒரு முடிவு. யோசி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஏசாவை போல அல்ல, இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோபு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு தேசமாய் நிற்கிறது. ஒரே ஒரு மனுஷன், கர்த்தருடைய ஒரு தொடுதல் இன்னைக்கு அந்த மனுஷனை ஒரு இஸ்ரவேலின் தேசமாக மாற்று. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை இஸ்ரவேலாய் மாற்று? நான் யாக்கோபு தான். நிறைய பலவீனம் இருக்கு, நிறைய குற்றங்கள் இருக்கு, தப்பிதங்கள் இருக்கு. என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை இஸ்ரவேலாய் மாற்று. எத்தனை பேருடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்றார் தெரியுமா? அது மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி
அவனை ஆசீர்வதித்து யாக்கோபை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி, இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இஸ்ரவேலாய் மாற்றப்படும் போது கர்த்தர் நம்மை பழுகி பெருக செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற அவர் இஸ்ரவேலை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், இஸ்ரவேலின் நடுவில், ஏசாவின் நடுவில் இருக்கிறவர் அல்ல, இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகும். நம்ம எல்லாரும் கண்ணுல மூடலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கீழ்த்தளத்தில் இருக்கிறவர்கள், மேல்தளத்தில் இருக்கிறவர்கள், கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அப்படி எழுந்து நிற்போம். சில நிமிஷங்களிலே இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவர் நம்முடைய மீட்பர். சகல பூமிக்கும் தேவனானவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன். நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மாமிசம் என்னை ஆளக்கூடாது, உலகம் என்னை ஆளக்கூடாது, சத்ருவாகிய பிசாசு என்னை ஆளக்கூடாது, பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. என்னுடைய ஆவி என்னுடைய மாமிசத்தை ஆள வேண்டும். இனிமேலும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க ஒப்பு கொடு. ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடு. மாமிசம் சொல்கிறதுபடி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கூட இணைந்து என்னை நடத்துகிறதை நான் என் ஆவியில உணர்ந்து, நான் ஆவியினாலே நடத்தப்பட, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட, கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லும்? சகோதரனே, சகோதரி, உங்களுடைய சூழ்நிலை மாறுவதற்கு இதா ரகசியம். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு இதா ரகசியம். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு இதா திறவுகோல். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்த வேண்டும். இதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை வேணும், உம்முடைய பலன் வேணும், பரிசுத்தோட ஒத்தாசை வேணும். நான் பரிசுத்தமா ஜெபிக்கணும். ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை எனக்கு வேணும். தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை, ஜெயம் கொள்கிற வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை. சகோதரனே, சகோதரியே,
நீங்க கிறிஸ்தவத்துல எதையோ வரமா கேட்கிறார், எதையோ வரமா கேட்கிறார். தவறு இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த வரம் வேணும், எனக்கு அந்த வரம் வேணும், தீர்க்கதரிசன வரம் வேணும், தவறு இல்லை. ஆனா பிரதானமான என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு வரத்தை தாரும். என்ன வரம் தெரியுமா? பாவத்தை வெறுத்து நீதியை விரும்புகிற ஒரு வரம். பாவத்தை தவிர்க்கிறதல்ல, வெறுக்கிற, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு வரம் தாரும் ஆண்டவரே. வேற ஒன்றி கேட்கல ஆண்டவரே, இடத்துல வேற ஒன்றி நான் கேட்கலப்பா, இதைத்தாங்க அதைத்தாங்க கேட்கல. எனக்கு ஒரே ஒரு வரம் தாங்க, பாவத்தை வெறுத்து நீதியை விரும்புகிற வரம். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு வரம். ஆண்டவர் இயேசுவை குறித்து வாசிக்கிறோமே சங்கீதம் 45. பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பினபடினால எல்லா சகோதரர்களை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தால் நிரப்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை. வாயில திறந்து ஆண்டுட்டு கேட்போம், உதவி செய்ய ஆண்டு. இவ்விடலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை முற்றிலுமாக எந்த ஒரு தடையில்லாதபடி நிபந்தனையற்று முற்றிலுமாக இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாயிலை திறந்து ஆண்டோடு சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உள்ள உடல் எல்லாம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தே. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. திருக்கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் செபிப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். துவக்கத்தினை மட்டுமாக கிருபையாய் நம்முடைய பிரசனத்தை தந்து எங்களோடு பட்சமாய் பேசி பரிசுத்தாவின் எங்களுக்குள்ளே நீர் ஆரம்பித்திருக்கிற உடைய மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்தும். நீர் ஆரம்பிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆரம்பித்ததை பூரணமாய் முடிக்கிறவர். நெறிகளுக்குள்ளாக அதை முடிப்பீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாரை ஆசீர்வதியுமா. உடைய தயவுள்ள நல்ல கரம் சிறந்தாத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய கரம் தங்குவதாக. அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் உடைய கையின் பிரயாசங்களே ஆசீர்வதி. ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. உடைய நாமம் மகிமைப்படணும். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். எல்லா கனத்துதி மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மிக நல்ல பிதா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566222203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.